ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப நாளாக நம்மளோட சேனலில் வீடியோஸ் நம்ம போடாமல் இருந்தோம். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டு நம்ம எப்போ டெபாசிட் பண்ணியிருக்கோன்னு ஒன்று ஹிஸ்ட்ரியில் காமிக்கிறேன். இது லைவ் அக்கௌண்ட்டு. ஆமாம், 29th April 2025 நம்ம பெயின் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பெயின் பண்ணியிருக்கோன்னா டெபாசிட்டில் பாருங்கள், $1,109 நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம். இது ப்ராஃபிட் லாஸ் எடுத்த டிரான்சாக்ஷன்ஸ். சரிங்களா, இது ப்ராஃபிட் லாஸ் எடுத்த டிரான்சாக்ஷன். இது வரைக்கும் எவ்வளோ எடுத்துருக்கோன்னா $64 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். எத்தனை நாளில்? டேட்டு இன்றைக்கி 1, கிட்டத்தட்ட 2 daysல $64 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இது லாஸஸ் ஆகி ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அதுதான் இதில் பியூட்டியே. ஆக்சுவலாக கோல்டு மார்க்கெட்டு செல்லுன்னு நல்லா கிளியராக தெரிஞ்சது. பட் ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலுக்கு கிளியராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த டைம் எக்ஸிட் ஆகிருக்கும். மேனுவலாகவும் நானுமே எக்ஸிட் பண்ணியிருக்கேன், ரெண்டுமே நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஸோ இப்போ கோல்டு பார்த்திங்கன்னா செல்லிங்கில் தான் இருக்குது. ஆமாம், 3200 வரைக்கும் கோல்டு கண்டிப்பாக ஒரு டச் பண்ணோம். இல்லாட்டி 3180 டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ நான் திருப்பி கம்பேக் 3200க்கு மேலே சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் தான் பிரேக் பண்ணணும்னா பை என்ட்ரி எடுக்கலான்னு இப்போதைக்கு செல் என்ட்ரியில் நம்ம இருக்கோம். ஆமாம், செல் என்ட்ரியும் இப்போ எக்ஸிட் பண்ணியாச்சு. இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா யூரோ பை எடுத்திருக்கோம். ஆமாம், யூரோ பையில் இருக்குது. நான் பையில் இருக்குன்னு தான் நான் பை எடுத்திருக்கேன். டார்கெட்டும் போட்டிருக்கேன், ஸ்டாப் லாஸும் போட்டிருக்கேன். டார்கெட்டு பெரிய டார்கெட், இது ஸ்டாப் லாஸு சின்ன ஸ்டாப் லாஸ் தான். சின்ன ஸ்டாப் லாஸ் தான் கொடுத்துருக்கோம். டார்கெட்டு பெரிய டார்கெட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ ரெட்டாக இருக்கிறது கண்டிப்பாக ப்ளூவில் மாறும். ஏன்னா நல்ல யூரோ என் லெவல் பார்க்கும்போது நல்ல பை ஆகிடுச்சு அப்படின்னு எனக்கு கெஸ்ஸு. ஸோ இப்போ கூட பாருங்கள், நம்ம வீடியோ முடியறதுக்கு இந்த ரெட்டு ப்ளூவாக மாறும். சரிங்களா. ஸோ யூரோ பை எடுத்திருக்கேன். டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே போட்டாச்சு. வெயிட் பண்ணுவோம். யூரோ பெரிய டார்கெட் இருக்குது. சரிங்களா. ஸ்டாப் லாஸ் சின்னதாக போட்டிருக்கேன், பட் டார்கெட் பெருசாக போட்டிருக்கேன். பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். கோல்டு பார்த்திங்கன்னா செல்லில் தான் இருக்குது. 3200 வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இது 3227 பிரேக் பண்ணும்போது ஒரு செல் என்ட்ரி தாராளமாக எடுத்து இங்கேருந்து ஒரு $7. சரிங்களா, $7 பிரேக் பண்ணும்போது செல் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு 3200 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ 27 திருப்பி பிரேக் பண்ணட்டும். ஏன்னா இப்போ லிட்டில் பை மூவ்மெண்ட் மாதிரி இருக்குது. மேலே போயிட்டு எவ்வளோ தூரம் போயிட்டு எவ்வளோ வரும்னு தெரியாது. பெரிய அளவில் பை டென்ட் கிடையாது, பட் லிட்டில் பை டென்ட் தான். ஸோ 27 பிரேக் பண்ணட்டும். 3227 பிரேக் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு என்ட்ரி நான் எடுப்பேன். பெண்டிங் ஆர்டர் கூட போட்டு வைக்கலாம் நம்ம. ஓகே, ஏன் எதுக்கு பேசிக்கிட்டு, பெண்டிங் ஆர்டர் கூட போட்டு வைப்போம். பை ஸ்டாப், செல் ஸ்டாப், ஓகே. ஆல்ரெடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ சேப்பர் சைடாக ட்ரேட் பண்ணுவோம். 3227 பிரேக் பண்ணிச்சுன்னா 3201 எஸ்எல் 3235. ஓகே, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம் செல் ஸ்டாப்பில். ஸோ வெயிட் பண்ணுவோம் டார்கெட்டுக்கு. இது செல் என்ட்ரி சார்ட்டில் போயிட்டு ஓகே ரிவர்ஸ் ஆகாமல் 27 பிரேக் பண்ணும்போது இன்னும் கீழே போகும். ஸோ அங்கே என்ட்ரி எடுத்துக்கிட்டோம், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு அதே டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் நம்ம போட்டுட்டோம். ப்ராஃபிட் புக் பண்ணிக்குவோம். ஈவினிங் நம்ம இது பார்ப்போம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் ஃபர்தராக கண்டினியூ நான் எடுக்கிறேன்ட்டு வீடியோஸ்
எடுக்கிற என்ட்ரி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். சரிங்களா? நீங்களும் அந்த டைம் வந்து சப்போஸ் அவைலபிள் இருந்தால் கரெக்டான டார்கெட் ஸ்டாப் லாஸ் போட்டு உங்களோட அனாலிசிஸில் என்ட்ரி நான் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து எனக்கு பை என்ட்ரி செல் என்ட்ரின்னு கிளியராக எனக்கு தெரியறனால நான் எடுத்து பண்ணுறேன். சரிங்களா? நீங்களும் ட்ரெண்டை வாட்ச் பண்ணுங்கள். ஸ்கிரிப்ட் நான் போஸ்ட் பண்ணும்போது ட்ரெண்டை நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கும் பை என்ட்ரியாக இருந்தால் நீங்கள் பை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு செல் என்ட்ரி மாதிரி தெரிஞ்சதுன்னா செல் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ எனக்கு வந்து கோல்டு வந்து செல் என்ட்ரியில் இருக்குது. ஸோ பெண்டிங் ஆர்டர் போட்டு வச்சிட்டேன். யூரோ யூஎஸ்டி வந்து எனக்கு பையில் இருக்குது. ஸோ அதனால் பை என்ட்ரி போட்டிருக்கேன். ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, ப்ளூவில் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஓகே, போகும், மேலே போகும், கண்டிப்பாக போகும். டார்கெட் போட்டாச்சு. நீங்கள் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் டார்கெட் ஸ்டாப் லாஸ் போட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க. டார்கெட் அடிக்கிறதுல ஸ்டாப் லாஸ் அடிக்கிட்டு என்ன வேணால் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம ப்ராஃபிட் எடுத்தனால டார்கெட் ஸ்டாப் லாஸு நம்மளால் போட முடியுது. லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட் தானே லாஸ் ஆகும், திருப்பி இன்னொரு என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னு நமக்கு தைரியமாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். டார்கெட் போகும், பரவாயில்ல, இப்போயே நல்ல ப்ளூவில் வந்துடுச்சு, பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டு வந்து இல்லை கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் பொறுமையும் பயப்படாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்படாமல் இருந்தீங்கன்னா பொறுமை வரும். பொறுமையாக இருந்தீங்கன்னா பயப்பட மாட்டீங்க. ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் இது டார்கெட் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் வெயிட். தேங்க்யூ, பை.